ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து இயேசுவை பணிந்து. என கண்பானவர்களே, ஆண்டவர் இயேசு யார்? ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர். என கண்பானவர்களே, இயேசு வாழ்ந்த நாட்களில் அந்த யூதேயாவின் எல்லைகளில் குஷ்டரோகிகள் ஊருக்கு வெளியே வைக்கப்பட்டிருந்தார்கள். குஷ்டரோகம் ஒரு தொத்து வியாதி, அது மற்றவர்களுக்கும் பரவிவிடும். அதனுடைய குணம் அது. ஆகையினால் இந்த குஷ்டரோகத்தால் பீடிக்கப்பட்ட மனிதர்களை மற்ற மனிதர்கள் வாழ்கிற இடத்தில் வாழ அனுமதிக்கவில்லை சமுதாயம். உலகம் எங்கிலும் குஷ்டரோகிகள் அப்படித்தான் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். சுமார் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னே உள்ள காலத்தை யோசித்து பாருங்கள். 50-55 ஆண்டுகளுக்கு முன்னே ஹோட்டலில் எழுதியிருப்பாங்க, பெரும் வியாதிஸ்தர்கள் இங்கே வரக்கூடாது. கடைகளில் எழுதி போர்டு இருக்கும், பெரும் வியாதிஸ்தர்கள் இங்கே உள்ளே வரக்கூடாது. ஏன் தெரியுமா? அது யாரை குறிப்பது தெரியுமா? குஷ்டரோகிகளை குறிப்பது. அவர்கள் உள்ளே வரக்கூடாது என்று அவர்கள் எழுதி வைத்திருப்பார்கள். என கண்பானவர்களே, அப்படி சமுதாயம் குஷ்டரோகிகளை ஒதுக்கி வைத்திருந்தது. ஆனால் இயேசுவண்டை குஷ்டரோகி ஒருவன் வருகிறான், அவரை பணிந்து கொள்ளுகிறான், இயேசுவண்டை நெருங்கி வருகிறான். இது எதை காட்டுகிறது? உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மனிதர் மேலும் இயேசுவினுடைய அன்பு கரம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் குஷ்டரோகம் என்கிற நோயினால் புறக்கணிக்கப்படாதிருக்கலாம். வேறு ஏதோ காரணத்தினால் உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய நண்பர்களால், உறவினர்களால், உடன் பிறந்தவர்களால் புறக்கணிக்கப்பட்டு, ஒருவேளை அவர்கள் உங்களை ஏதேதோ காரணங்களை வைத்துக்கொண்டு உங்களை புறக்கணித்து உங்களை தள்ளுகிற ஒரு மனிதர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். என கண்பானவர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். இயேசுவண்டை வாருங்கள். அவர் ஒரு மனிதனையும் புறக்கணிக்கிறதில்லை. தாழ்மையை நோக்கி பார்க்கிறார். மரியாள் சொல்லுகிறார், அவர் என் தாழ்மையை நோக்கி பார்த்தார். தாழ்வில் இருந்து என்னை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று தாவீது சொல்லுகிறார். மற்ற மனுஷருக்கு முன்னால தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? இயேசுவண்டை நெருங்கி வந்து அவரை பணிந்து கொள்ளுங்கள். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடிமையின் தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்த்தார். உங்க வாழ்க்கையிலே அதை செய்து அவர் உங்களை உயர்த்துவார், மேன்மையடைய வைப்பார், மற்றவர்கள் மத்தியில் உயரமான இடத்துல வைப்பார். மறந்து போகாதிருங்கள். சமுதாயம் ஒதுக்கலாம், இயேசு அந்த குஷ்டரோகியை ஒதுக்காதது போல உங்களையும் புறக்கணியாத ஆண்டவர். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு பேசி எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை புறம்பே தள்ளாத புறக்கணியாத ஆண்டவர், எங்களை நேசித்து சேர்த்து கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.